ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக் டு ஆர்கே அனிமி லவர். போன எபிசோடு பார்த்துட்டு இந்த எபிசோடு வந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு இந்த மனம் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். அதனால் ஒரு லைக் ஒரு ஷேர் தட்டி விட்டு வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஐடியல் ரிட்டர்னுங்கிற மனோட அடுத்த எபிசோடு. இந்த எபிசோடு ஸ்டார்டிங்லேயே அந்த மான்ஸ்டர் கொடூரமாக அட்டாக் பண்ணியிருக்கோம். அப்போ ஹீரோயின் பொண்ணும் அங்கேயும் தப்பிச்சிருங்க அப்படின்னு நம்ம ஹீரோ பார்த்து சொல்லிகிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோ அவனோட ஸ்டாப்பில் அப்படியே ஃபயர் எனர்ஜி அப்படியே கேதர் பண்ணி அந்த மான்ஸ்டரை பார்த்து பயங்கரமாக அட்டாக் பண்ணுவான். அதை பார்த்து அங்கே நிற்கிறவங்க எல்லாம் மிரண்டு போயிடுவாங்க. அதில் ஒருத்தன் சொல்லுவான், அங்கே பாடுறாடி அவன் வெறும் 3 ஸ்டார் பாஸையே போட்டு போராட்டி எடுத்துக்கிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லும் போது நம்ம கோல்டன் ஆர்மர் சொல்லுவான், ஆமாம் அவர் என்னோடய பிரதர், அவர் இவ்வளோ பவர்ஃபுல்லாக இருக்குது எனக்கு ஒன்றும் ரொம்ப பெருமையாக இருக்குது. அதனாலேயே நான் என்னோடய கில்டில் அவரை சேர்த்துக்கிறதுக்கு நான் ரொம்ப பெருமைப்படுறேன். கண்டிப்பாக ஒரு நாள் இல்லாட்டி ஒரு நாள் அவரை என்னோடய கில்டில் நான் சேர்த்துப்பேன் அப்படின்னு அவன் சொல்லிக்கிட்டு இருப்பான். இவன் என்னடா பேசிக்கிட்டு இருக்கான், இவன் என்னமோ புதுசாக பேசிக்கிட்டு இருக்கான் அப்படின்னு ஆச்சரியமாக பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. அந்த மான்ஸ்டர் கொடூரமாக அட்டாக் பண்ணிகிட்ருக்கோம். நம்ம ஹீரோவும் அந்த மான்ஸ்டருக்கு பதிலுக்கு அட்டாக் பண்ணிகிட்டு இருப்பான். அடித்து அதோட ஹெல்த்து எப்படியோ நம்மளால ஹீரோ லோக்கு கொண்டு வந்துடும். அப்போ அந்த ஹீரோயின் பொண்ணு சொல்லும், அதோட ஹெல்த்து லோக்கு வந்துச்சு, இப்போ தான் ஃபைனல் அட்டாக் நீ பண்ணணும் அப்படின்னு சொல்லும் போது இது உன்னோட டர்ன் அப்படின்னு ஹீரோ சொல்லுவான். ஹீரோ அப்படியே சைலண்ட் ஆயிடுவான். என்னது அப்படின்னு அந்த பொண்ணு கேட்கும்போது அந்த பொண்ணு அதோட ஆரோவை ரிலீஸ் பண்ணிவிட்டு சரி ஓகே நான் அதை பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு அதோட மேஜிக் வாண்டில் பவரை கெதர் பண்ணி அந்த 100 மான்ஸ்டர் மேலே அட்டாக் பண்ணிடும். அந்த மான்ஸ்டரும் செத்து போயிடும். செத்து போனோடனே அங்கே நின்று எல்லாருக்கும் கொஞ்சம் கொஞ்சமாக டெவலப் ஆக ஆரம்பிப்பாங்க. எல்லோரும் டெவலப் ஆகி ஐயா நம்ம ஜெயிச்சிட்டோம் அப்படின்னு கற்றுவாங்க. நம்ம ஹீரோவை அந்த கோல்டன் ஆர்மர் கட்டி பிடிச்சிக்கிட்டு பிரதர் சூப்பர் பிரதர், நீங்கள் என்னை சேவ் பண்ணிட்டீங்க, நீங்கள் தான் என்னோடய சேவியர், நீங்கள் தான் என்னோட கடவுள் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ கட்டி பிடிச்சி கொஞ்சிக்கிட்டு இருப்பான். ஒழுங்காக ஓரமாக தள்ளி போடா அப்படின்னு நம்ம ஹீரோ அவனை சொல்லுவான். அப்படி சொல்லிக்கிட்டு இருக்கும் போதே கோல்டன் ஆர்மர் சொல்லுவான், பேசாமல் நீங்கள் என்னோடய கில்டில் ஜாயின் பண்ணிடுறீங்களா, அதான் உங்களுக்கு நல்லது அப்படின்னு சொல்லுவானா. நம்ம ஹீரோ அதெல்லாம் முடியாது, நான் இதுக்கு ஜாயின் பண்ணுவோம், ஒழுக்க ஓடிப்பீர் அப்படின்னு நம்ம ஹீரோனை வெட்டி விட்டுருவோம். நான் உங்களை பத்திரமா பார்த்துக்கிறேன், என்னோடய குடும்பம் தான் இருக்கிறதுல பெரிய குடும்பம், அதோட எங்கள்கிட்ட நிறைய மருந்து மத்தெல்லாம் நிறைய இருக்குது, உங்களுக்கு தேவையான அளவு இருக்குது, நீங்கள் எங்கள் கில்டில் சேர்ந்துட்டிங்கன்னா உங்களுக்கு ஏகப்போக்கமாக மருந்துலாம் நிறைய கொடுக்குறோம், நீங்கள் கண்டிப்பாக எங்கள் கில்டில் ஜாயின் பண்ணிங்க அப்படின்னு நம்ம ஹீரோகிட்ட பேசிகிட்டு இருப்பாங்க. இல்லை எனக்கு விருப்பம் இல்லை அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லிடுவோம். டக்குன்னு சீரியஸ் ஆகி பிரதர் நான் சொல்கிறத கொஞ்சம் கேளுங்க, அந்த பிளாக் மித் ஃபேமிலி, சன் ஃபேமிலி, அதுக்கப்புறம் ட்ராகன் ஃபேமிலி, அதுக்கப்புறம் மேஜ் ஃபேமிலி, இவங்க எல்லோரும் ஒன்றா தான் இருக்காங்க, இதை நீங்கள் தெரிஞ்சுங்க அப்படின்னு நம்ம ஹீரோக்கிட்ட சொல்லிகிட்டு இருப்பாங்க. நம்ம ஹீரோ பார்த்துட்டு கேட்பான், என்னது பிளாக் ஸ்மித்து குடும்பமும் உனக்கு தெரியுமா அப்படின்னு நம்ம ஹீரோ அவனை பற்றி கேட்கும்போது ஆமாம் அது எனக்கு தெரியும் தான், ஏன்னா அவங்க எல்லோரும் எங்கள் அப்பாவுக்கு ஃப்ரெண்டு, அதனால் அவங்களுக்கு நல்லாவே தெரியும், எங்கள் அப்பாவும் அவங்களும் ஒரு கோல்டு ஃப்ரெண்டு, நீங்கள் ஒண்டி நல்ல ஏதாச்சும் ஒரு ஐட்டம்லாம் வச்சுருந்தீங்கன்னா அதை கொடுத்தீங்கன்னா நான் அதை உங்களுக்கு நல்ல ஒரு மெட்டீரியலாக உங்களுக்கு வடிவமைச்சு கொண்டு வந்து கொடுக்க சொல்கிறேன் எங்கள் அப்பாட்ட சொல்லி அப்போ நம்ம ஹீரோட்ட சொல்லிகிட்டு இருப்பான். ஹீரோவும் யோசிச்சுட்டு இருப்பான், ஒரு பொருளை வாங்குறதோட செய்கிறது தான் நல்லது அப்படின்னு ஹீரோ யோசிச்சுக்கிட்டு இருப்பான். அப்போ அவன் சொல்லுவான், நீங்கள் எந்த பொருளை கொடுத்தாலும் நான் செஞ்சு கொடுக்குறேன், நீங்கள் என்னோடய கில்டில் சேரலைனா கூட பரவாயில்ல, நம்ம 2 பேரும் ஒரு ஃப்ரெண்டாக இருக்கலாம், என்ன ஒரு ஃப்ரெண்ட் லிஸ்ட்டில் ஆட் பண்ணி வச்சிங்க, நீங்கள் எது கேட்டாலும் நான் செஞ்சு கொடுக்குறேன் அப்படின்னு நம்ம ஹீரோட்ட அவன் நாய்க்குட்டி மட்டும் ஐஸ் வச்சுக்கிட்டு இருப்பான். நம்ம ஹீரோவுக்கு பெனிஃபிட் இருக்கனால சரி நான் ஆட் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவனையும் ஃப்ரெண்ட் ஆட் பண்ணிவிட்டு ஹீரோ அங்கேருந்து கிளம்பிடுவான். ஹீரோ கிளம்பினோடனே அடுத்த சீன்லேயே ஒரு இடத்த காட்டுவாங்க. அடுத்து எபிக் கிளாஸில் இருக்க ஒரு அவைக்னர் இருக்காங்க, அந்த பொண்ணு சூப்பராக இருக்கா, அந்த பொண்ணோட வருங்கால புருஷன் எப்படி இருப்பாந்தலே அப்படின்னு பேசிட்டு போயிட்டுருப்பாங்க. அப்போ அந்த கேடி போய் பார்த்துக்கிட்டு இருப்பான். நம்ம இப்போ அவனை கொல்ல மாட்டோம்னா அடுத்து நம்மளுக்கு பெரிய பிரச்சனையாக போயிடும், ஏன்னா அவன் இப்போயே எவ்வளோ பவர்ஃபுல்லாக இருக்கான், நம்ம அவனை எப்படியாச்சும் கொண்டாகணும் அப்படின்னு பிளான் பண்ணிட்டு இருப்பாங்க. அப்போ தான் அவனுக்கு தெரிய வரும், அவனுக்கு தெரிஞ்ச 30 லெவலுக்கு மேலே இருக்க பிளேயர்ஸ் எல்லாம் 3வது லெவலில் இருக்காங்கன்னு, வேர்ல்டில் இருக்காங்க. அவங்க என்னோடய குடும்பத்துக்கு கொஞ்சம் கடமைப்பட்டிருப்பாங்கன்னு நினைக்கிறேன், அதனால் கண்டிப்பாக எனக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க, நீங்கள் யாரும் கவலைப்படாதீங்க, டேய் உன் ஹீரோ உன்னை கண்டிப்பாக கொல்ல மாட்டேன்டா அப்படின்னு அவன் பிளான் போட்டுக்கிட்டு இருப்பான். அடுத்த ஹீரோயின் தான், நான் அப்போ விட்டு போயிருக்கக்கூடாது, அது என்னோட தப்பு தான், இந்த பொறுப்பை நானே ஏற்றுக்கிறேன் அப்படின்னு அந்த பொண்ணு சொல்லிக்கிட்டு இருக்குமா. அடைச்சே இந்த பொண்ணு வேறு பைத்தியம்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கு, யாராக இருந்தாலும் பரவாயில்ல, அந்த செஞ்சின் அந்த கேடி பைய அவன் தான் என்னோட பரம எதிரி, இனிமேல் அவனை கொல்லாமல் விட மாட்டேன் அப்படின்னு ஹீரோ சவதம் எடுத்துருவான். உங்களோட கிளான் அவனுக்கு உதவுனாலும் நீங்களும் அடுத்து எனக்கு எதிரியாக மாறுறீங்க அப்படின்னு ஹீரோ சொல்லுவானா. அந்த பொண்ணு அப்படியே கை தூக்கிட்டு நான் அப்படி செய்கிறதுக்கெல்லாம் வாய்ப்பே கிடையாது, ஏன்னா அவன் எனக்கும் எதிரி தான், அதனால் நான் கண்டிப்பாக அதை நான் பண்ணவே மாட்டேன், ஏன்னா அவனை எனக்கு பிடிக்கவே பிடிக்காது அப்படின்னு அந்த பொண்ணு சொல்லிகிட்டு இருக்கும். அதோட இந்த ஃபைனல் ஃப்ளோ கிடச்ச இந்த ரிவார்ட்லாம் உனக்கு சொந்தமானது, ஏன்னா நீ தான் கஷ்டப்பட்டு காண்டிபியூட் பாயிண்ட்லாம் பண்ண, அதனால் இந்த ரிவார்ட்லாம் எடுத்துக்க அப்படின்னு அந்த பொண்ணு ஹீரோட்ட ரிவார்ட்லாம் கொடுக்கும். அப்படி கொடுக்கும்போது ஹீரோ என்ன நினைப்பானா, இப்போ இந்த ரிவார்ட்ஸை வச்சு இந்த ஸ்கில் புக்கை வச்சு என்னோடய லெவலு ஹெல்த்து எல்லாத்தையும் என்னால் மறுதிருப்பி ரெக்கவரியாக
கொண்டு வர முடியும், என்னோடய பவரையும் அதிகரிக்க முடியும் அப்படின்னு ஹீரோ யோசிச்சுக்கிட்டு இருப்பான். வழியாக நம்ம இறுதிக்கட்டத்துக்கு வந்துட்டோம்னு நினைக்கிறேன் அப்படின்னு அந்த பொண்ணு சொல்லிகிட்டு இருக்குமா. 2 பேருக்கும் நோட்டிஃபிகேஷன் வரும், இந்த வேவை முடிச்சாச்சு அப்படின்னு. அப்பாடா ஒரு வழியாக இந்த வேவை முடிச்சிட்டோமா அப்படின்னு 2 பேரும் யோசிச்சுக்கிட்டு, அடுத்து நம்ம 3வது வேவில் வர இந்த ஜாம்பியெல்லாம் தடுத்துட்டா உடனே போதும், நம்ம அடுத்து தேர்டு வேலுக்கு போயிடலாம், அங்கே போயிட்டு நம்ம அடுத்த சவாலை சமாளிக்கலாம் அப்படின்னு அந்த பொண்ணு சொல்லும். நம்ம ஹீரோவும் ஓகேன்னு சொல்லுவான். சரி போயிட்டு நம்ம தயாராகும் அப்படின்னு சொல்லிட்டு போகும்போது திடீர்னு பக்கத்தில் ஏதோ ஒரு குரல் கேட்கும். யாருன்னு பார்த்தா கேடி பொண்ணுன்னு சொல்லும். அந்த கோல்டன் ஆர்மர் என்ன வேண்டான்னு சொல்லிட்டு அந்த பணக்காரங்களே இப்படி தான் போல், அதனால நான் உன்னை தேடி வந்திருக்கேன், நீ என்னை பத்திரமா பார்த்துப்பேன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லும் போது, என்னாமா நடிக்கிறா, எவ்வளோ பெரிய நடிப்பு பற்றியா அப்படின்னு ஹீரோயின் சொல்லிகிட்டு இருப்பாள். கடுப்பாயி, நான் உன்னை தேடி வந்துட்டேன், பேசாமல் நீ சேர்த்துக்க என்ன, நீ ஒரு ஏழையாக இருந்தாலும் பரவாயில்ல, நீ இவ்வளோ பவர்ஃபுல்லாக இருக்க, நீ என்னை சேர்த்துக்கிட்டினா உனக்கு எல்லா சந்தோஷத்தையும் நான் கொடுக்குறேன் அப்படின்னு அந்த பொண்ணு சொல்லிகிட்டு இருக்குமா. நம்ம ஹீரோவை அப்படியே பார்த்து நின்றுட்டு இருப்பான். நம்ம ஹீரோயினி சரியான கடுப்பாயிட்டு இருப்பாள். அப்போ ஹீரோ சொல்லுவான், ஓஹோ நீ அப்படி வரியா வலிக்கு, சரி பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ முன்னே நடந்து போகிறோம்ப்பான். நம்ம ஹீரோ நடந்து போய்கிட்ட, பலவீனமாக இருக்கவங்களே எனக்கு தேவையில்லை, நீ அங்கேயே செத்து போயிரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணை அங்கேயே தள்ளி விட்டு ஹீரோ எது ஓடிடுவான். அந்த ஜாம்பி கூட்டம்லாம் வர ஆரம்பிச்சிடும். நம்ம ஹீரோவும் அந்த பொண்ணை அப்படி தள்ளி விட்டு போனதை பார்த்துட்டு, நீ எல்லாம் பண்ண மாட்டியே, நீ எதுக்கு இப்படி பண்ணுற, நீ எல்லாம் இப்படி பண்ணுற ஆள் இல்லையே அப்படின்னு நம்ம ஹீரோ பார்த்து அந்த கேடி பொண்ணு சொல்லிக்கிட்டு இருக்கோம். அங்கேயும் ஜாம்பிலாம் உடையாட ஆரம்பிச்சிடும். அடித்து மோதிக்கிட்டு அங்கே இருக்க ஜாம்பிலாம் வரும். அப்போ நம்ம ஹீரோயினி அதெல்லாம் தடுத்து நிறுத்திக்கிட்டு, என்னால் இதெல்லாம் கொஞ்சம் தான் தடுக்க முடியும், இது ரொம்ப அதிகமாக இருக்குது அப்படின்னு கத்தும்போது, நம்ம ஹீரோ என்ன பண்ணுவான், அவனோட ஸ்கார்பியனை சமன் பண்ணிவிட்டு ஒழுங்காக போயிட்டு ஹீரோயினுக்கு முன்னாடி இருக்க எல்லாத்தையும் போட்டதில் அப்படின்னு ஆர்டர் போட்டு விட்டு அவனோட ஸ்டாப்லையும் ஃபயர் மேஜிக்கை கேஸ்ட் பண்ணி அங்கே வர ஜாம்பி மேலாம் அட்டாக் பண்ண ஆரம்பிப்பான் ஹீரோ. அந்த ஜாம்பியெல்லாம் அடித்து நவத்திக்கிட்டு இருப்பான். அப்படி இருக்கும் போதே அங்கிட்டு யாரையும் காப்பாற்றுக்கு பத்துவாங்க. யாருன்னு பார்த்தா கேடி பொண்ணு தான். அந்த பொண்ணோட சோழி முடிஞ்சிடும். நான் போய் அந்த பொண்ணை காப்பாற்றுறேன் அப்படின்னு ஹீரோயின் போகும்போது, இல்லை வேண்டாம், அவளுக்கு அதெல்லாம் தேவை, அந்த பொண்ணுக்கு சரியான தண்டனை தான் கிடச்சிருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தா அந்த பொண்ணை மொத்த சாமியும் போட்டு தள்ளியிருக்கும். அப்போ ஹீரோயினையும் பார்த்துட்டு, அப்போன்னா நம்ம அவளை காப்பாற்ற வேண்டாமா, அவள் அரைவலாக இருந்தாலும் நம்ம காப்பாற்றணும்ல அப்படின்னு ஹீரோயினை பார்த்து நம்ம ஹீரோ கேட்டுகிட்டு இருக்குமா. அதெல்லாம் ஒன்றும் தேவையில்ல, அதை விட்டு தள்ளிட்டு வா, நம்ம எதுக்கு இருக்க ஜாம்பியை சமாளிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் சண்டை போட தயாராவாங்க. பார்த்துக்கிட்டு இருக்கும்போது அந்த ஜாம்பிலாம் அவங்களை அட்டாக் பண்ண கொடூர முடியாந்துக்கிட்டு இருக்கும். அப்போ நம்ம ஹீரோ அந்த பொண்ணை பார்த்து கேட்பா, நீ ஓகேவா அப்படின்னு. அந்த பொண்ணு நான் ஓகே தான் அப்படின்னு சொல்லும். நம்ம ஹீரோவும் அந்த பழைய இவனோட உடம்புல இருந்தானே அவன் அந்த பொண்ணுக்கு எவ்வளோலாம் செஞ்சான்னு லேசாக ஞாபகம் பண்ணி பார்ப்பான். அதை பார்த்துட்டு அதை விட்டுருவான் ஹீரோ. அடுத்த சீன்லேயே எல்லாரும் கொடூரமாக சண்டை போட்டுக்கிட்டு இருப்பாங்க. எல்லாரும் அடித்து நவத்திக்கிட்டு ஒவ்வொரு மான்ஸ்டரையும் வெட்டி வீசிக்கிட்டு இருப்பாங்க. அப்படி போயிட்டு இருக்கும்போது திடீர்னு எல்லாருக்கும் ஒரு நோட்டிஃபிகேஷன் வரும். வேல்ட்ராங் மிஷின் 1 மிஷின் 2 முடிஞ்சிருச்சு, அடுத்த மிஷினுக்கு தயாராகுங்க அப்படின்னு வந்துடும். நம்ம ஹீரோ இதை பார்த்துட்டு ஒரு வழி இது முடிச்சாச்சு, இப்போ நம்மளோட பாயிண்ட்ஸ் எல்லாம் கொடுத்து ஒரு குறுக்கோழியை கண்டுபிடிச்சி நம்ம முக்கியமான ஒரு வேலையை முடிக்க வேண்டியது இருக்குது, அங்கே கிளம்பணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ பிளான் பண்ணிகிட்டு இருப்பான். அந்த பொண்ணை பார்த்து, நீ கொஞ்சம் போய் ரெஸ்ட் எடு, நான் ஒரு முக்கியமான வேலையாக வெளில போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புவான் ஹீரோ. கிளம்பிட்டு ஒரு போர்ட்டல் வழியாக வேறு எங்கேயும் போயிட்டுருப்பான். எங்கன்னா நம்ம ஹீரோ அவனோட ஸ்கார்பியனை லெவலில் பண்ண போவோம். அப்போ அந்த பொண்ணு, நான் அதோடய என்ன பண்ணுறது, சரி நம்ம ஏதாச்சும் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணையை வச்சுக்கிட்டு இருக்கோம். அடுத்து ஒரு பில்டிங் மட்டும் இருக்கும், அந்த இடத்துல காட்டுவாக்கி நிறைய ஜாம்பி இருக்கும். நம்ம ஹீரோவும் அவனோட ஸ்டாப் எடுத்துகிட்டு வந்துக்கிட்டு இருப்பான். டேய் ஸ்கார்பியனே, உனக்கு இங்கே நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் பாயிண்ட் இருக்குது, ஒழுங்காக வெளிலவா, நம்ம இன்றைக்கி அள்ளி ஆகிட்டு போகிறோம் இன்றைக்கி எக்ஸ்பீரியன்ஸ் பாயிண்ட் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் வெறி கொண்டு சண்டை போடுவாங்க. அடித்து அங்கே இருக்க ஜாம்பியெல்லாம் காலி பண்ணி ஸ்கார்பியன் டெவலப் பண்ணிடுவான். நம்ம ஹீரோவும் டெவலப் ஆயிடுவான். டெவலப் பண்ணோடனே ஹீரோவுக்கு நிறையா ரிவார்டு, கோல்டு காயின் அது இதுன்னு கொடுப்பாங்க. நம்ம ஹீரோ அதெல்லாம் பார்த்துட்டு நிற்கும் போது, நீங்கள் செகண்டு மிஷினை முடிச்சிட்டிங்க, அடுத்து தேர்டு மிஷினை முடிச்சுட்டு இந்த பாஸை தோக்கடிச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு தேர்ட் வேர்ல்டு போகிறதுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும் அப்படின்னு வந்துடும். அதோட ஹீரோவுக்கு தண்டர் மேஜும் கிடச்சிரும், தண்டர் பவர் கிடச்சிரும். ஹீரோ தண்டர் வச்சு தான் அடித்து வெறித்தனமாக சண்டை போட போகிறோம். இப்போ அடுத்து ஹீரோட லெவல் 19க்கு போயிடும், அதோட ஸ்கார்பியன் லெவல் 17க்கு போயிடும். நம்ம ஹீரோ அதெல்லாம் பார்த்துக்கிட்டு, அடுத்து டே ஸ்கார்பியனை இந்த கோல்டு காயின்லாம் தின்னு, நீ இதை தின்னா இன்னும் கொஞ்ச நாளே நீ இதோட இன்னும் ஹையர் லெவலுக்கு போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு தங்க காயினை போட்டு ஊட்டிக்கிட்டு இருப்பான் நம்ம ஹீரோ. அதுவும் கொடுங்க இது நல்லா இருக்குது அப்படின்னு போட்டு நறுக்கி தின்னுக்கிட்டு இருக்கும். அடுத்து ஹீரோ அவனோட ஷர்ட்ஸை செக் பண்ணி பார்த்துக்கிட்டு இருப்பான். தண்டர் மேட்ச் கிடச்சிருக்கா, நிறையா எனக்கு எக்யூப்மெண்ட்ஸும் கிடச்சிருக்கு, தண்டர் மேட்சும் கிடச்சிருக்கு, இதுவே போதும்னு நினைக்கிறேன். இதோட எனக்கு ஒரு ஸ்டாப்பு கிடச்சிருக்கு, இதை வச்சு கண்டிப்பாக என்னால் ஜெயிக்க முடியும். சரி நம்மளுக்கு ஏதோ மெயில் வந்திருக்கு அப்படின்னு ஹீரோ அவனோட மெயில் ஓப்பன் பண்ணி பார்ப்பான். யாருன்னா ஹீரோயினியும் அந்த கோல்டன் ஆர்மரும் ஹீரோவுக்கு மெசேஜ் பண்ணியிருப்பாங்க, அடுத்த பாஸ் அடிக்க போகலாம்னு. ஹீரோ ரிட்டர்ன் மெசேஜ் போட்டு விட்ருவோம், 15 நிமிஷத்துல எல்லாம் கேட்டுக்கு எதுக்கு வந்துருங்க, நானும் வந்துடுறேன் அப்படின்னு. அப்படி சொன்னோடனே நம்ம கோல்டன் ஆர்மர் தான் ஃபஸ்ட்டாக வந்துட்டு நம்ம ஹீரோ பார்த்துட்டு, தலைவரே உங்களை பார்த்தா எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது, நீங்கள் இவ்வளோ பவர்ஃபுல்லாக மாறி இருப்பீங்க நான் நினச்சி கூட பார்க்கல. நம்ம இப்போ செகண்ட் வேர்ல்டில் இருக்க பாஸை முடிச்சிட்டோம்னா அடுத்து தேர்ட் வேர்ல்டுக்கு போக வேண்டியதான் அப்படின்னு அவன் பெருமையாக பேசிகிட்டு இருப்பான் ஹீரோ பார்த்து. இவன் அமைதியாக இருக்க மாட்டாமலே அப்படின்னு பார்த்துட்டு, சரி வாங்க நம்ம உள்ளே போகலாமா, இந்த வேர்ல்டை நீங்கள்
கான்கரர் பண்ணி முடிக்கிறதுக்கு தயாராக இருக்கீங்களா, இந்த வேர்ல்டில் இருக்க பாஸை முடிக்கிறதுக்கு தயாராக இருக்கீங்களா அப்படின்னு நோட்டிஃபிகேஷன் வரும். நம்ம ஹீரோவும் எஸ்ன்னு கொடுத்து உள்ளே போக ஆரம்பிச்சிருவோம். அப்படி ஓப்பன் பண்ணிட்டு ஹீரோ போயிட்டு இருக்கும் போதே கோல்டன் ஆர்மரும் பக்கத்துலேயே நின்றுட்டு இருப்பான். அந்த போர்ட்டலும் ஓப்பன் ஆயிரும். ஓப்பன் ஆனோடனே அப்பா இதுதான் அடுத்து அந்த பாஸ் சண்டை போடுற இடமா அப்படின்னு சொன்னோடனே நம்ம ஹீரோவும் வா நம்ம போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே போவோம். டேய் எல்லாரும் நம்ம பாஸையே பின்தொடர்ந்து வாங்கடா அப்படின்னு நம்ம கோல்டன் ஆர்மர் சொல்லிட்டு எல்லாம் உள்ளே போக ஆரம்பிப்பாங்க. உள்ளே போய் பார்த்தா 20 லெவலில் இருக்க 100 கிங்கு ஒன்று இருக்கும். அதை பார்த்து எல்லாம் மிரண்டு போயிடுவாங்க, எவ்வளோ கொடூரமாக இருக்குன்னு. அந்த பாஸும் அப்படியே அந்த பக்கம் நடந்து போயிட்டுருக்கும். நம்ம ஹீரோ அவங்க எல்லாம் பார்த்துட்டு ஐயா 20 லெவலில் இருக்குது, என்ன லெவல்ரா அது, இதுக்கு நம்மளால் சமாளிக்க முடியுமா அப்படின்னு எல்லாம் அப்படியே பயந்து போய் கொடூரமாக பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. இல்லை அப்படியே பயத்தில் பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. என்ன இளவு சொல்கிறேன்னே தெரியல, எனக்கு வாயில் இந்த காமெடிங்கிறதே வரமாட்டேங்குது. நம்மளால் தோக்கடிக்க முடியுமா அப்படின்னு ஹீரோயின் கேட்கும்போது நம்மளால் கண்டிப்பாக முடியும் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ அவனோட ஸ்கார்பியனை சமன் பண்ணி அது ஒரு ரோடு விடும் பாருங்க, அதுக்கே அந்த பாஸ் அட்ராக்ட் ஆயிரும் நம்ம ஹீரோவை பார்த்து. இங்கே எல்லாம் மனுஷங்க வந்துட்டாங்கன்னு அது நம்ம ஸ்கார்பியனை பார்த்து தான் ஓடியாந்துக்கிட்டு இருக்கோம். ஸ்கார்பியா அவனை விட மாட்டேன்டா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஸ்கார்பியன் அட்டாக் பண்ண வந்தால் நம்ம ஸ்கார்பியன் அட்டாக் பண்ணி டேமேஜ் கொடுக்கும். நம்ம ஹீரோ ஸ்கார்பியன் அட்டாக் பண்ண உடனே நம்ம ஹீரோ ஃபயர் ஸ்பெல்லில் போட்டு அதுக்கு இன்னும் கொடூரமான அட்டாக் கொடுத்து அதுக்கு டேமேஜ் கொடுத்துக்கிட்டு இருப்பான். எல்லாரும் அட்டாக் பண்ணுங்கன்னு சொன்னோடனே அந்த மான்சரும் கொடூரமாக கத்தும். நம்ம ஹீரோவும் உன்னை விட்டாதனாடா நீ அடிப்ப அப்படின்னு சொல்லிட்டு அதை வெளில வர விட்டு அட்டி கிளின்னு கிழிச்சு எடுத்துருப்பாங்க ஹீரோ. அந்த மான்சரும் நான் ஒண்டி சும்மா இருப்பானா அப்படின்னு போட்டு அந்த பக்கத்துலேயே வெட்டுன்னு வெட்டும், குத்துன்னு குத்தும். நம்ம ஆளுங்க எல்லாம் தெரிச்சு விழுவாங்க. நம்ம ஹீரோவும் அங்கிட்டு தெரிச்சு விழுவாங்க. ஸ்கார்பியெல்லாம் போட்டு குத்திக்கிட்டு இருக்கோம். அதை நம்ம ஹீரோ என்ன தான் போட்டு நம்ம ஸ்கார்பியன் அட்டாக் பண்ணாலும் அதுக்கு அவ்வளோதான் டேமேஜ் போகுது. ஸ்கார்பியனே அடிச்சு அங்கிட்டு தள்ளி விட்டுரும். ஸ்கார்பியன் போய் மல்லாக கிடக்கும். ஏய் நம்ம பாஸுக்கு எப்படியாச்சும் ஹெல்ப் பண்ணுண்டா, என்ன பண்ணுறது அப்படின்னு எல்லாரும் அங்கிட்டு பார்த்துக்கிட்டு இருக்கும்போது அங்கே வந்துட்டு ஹீலர்லாம் சேர்ந்து நம்ம ஸ்கார்பியனை மொத்த பேர் சேர்ந்து ஹீல் பண்ணுவாங்க. எல்லாரும் அவங்களோட மொத்த பவரையும் போட்டு ஸ்கார்பியனை ஹீல் பண்ணி அதோட ரெக்கவரி கொண்டு வந்துடுவாங்க. அடுத்து அதோட ஹெல்த்தை நம்ம ஹீரோவோட அந்த மான்ஸ்டர் சண்டை போட்டுக்கிட்டு இருக்கோம். நம்ம ஹீரோ அப்படி சண்டை போட்டுட்டு இருக்கும்போது ஸ்கார்பியன் ரெக்கவரி ஆகி வந்து அதுக்கு இன்னும் டேமேஜ் கொடுக்கும். அதே மட்டும் ஹீரோனையும் அவனோட டெஸ்ட்ரக்டிவ் டார்க் எனர்ஜியை வச்சு ஒரு கொடூரமான ஒரு அட்டாக் போட்டு விடுவான். நம்ம ஸ்கார்பியன் அப்படியே அதை பிடிச்சி வச்சுக்கோம். அடி பயங்கரமாக இருக்கும் அந்த மான்ஸ்டருக்கு. நம்ம ஹீரோ அடுத்து இது நம்மளோட டண்டர் அப்படின்னு சொல்லிட்டு அவனோட தண்டர் எனர்ஜியை பயன்படுத்த ஆரம்பிப்பான். அவனோட தண்டர் எனர்ஜி அப்படியே அதை போட்டு அடின்னு முறிச்செடுப்பான். இல்லைப்பா ஐஸ் அட்டாக் பண்ணுவான். அடுத்து தான் தண்டரு. அது மேலே ஹீரோ வந்து அந்த புது ஸ்டாப்பை வச்சு இந்தாடா செத்து போயிடுறா அப்படின்னு சொல்லிட்டு தண்டர் எனர்ஜியை வச்சு ஒரு அடி தான் அடித்து அந்த மான்ஸ்டர் அப்படியே கருவி போய் கீழே தப்புக்கட்டின்னு வந்து விழுவோம். கீழே அதை போட்டு தள்ளிட்டு மாசம் நின்றுட்டு இருப்பாங்க. இருக்கவங்கலாம் ஒரு வழியாக நம்ம ஜெயிச்சிட்டோம், ஒரு வழியாக நம்ம முடிச்சிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷமாக இருப்பாங்க. அப்போ தான் ஒரு ட்விஸ்ட்டு, அங்கே இருக்க மொத்த இடமும் அப்படியே புழக்க ஆரம்பிக்கும். என்னென்னா அந்த மான்சரை தோக்கடிச்சோன்னே அந்த இடம் அப்படியே மண்ணுக்குள்ளே அப்படியே லாவாக்குள்ளே போக ஆரம்பிக்கும். அந்த மான்சரை அப்படியே கத்திக்கிட்டே கீழே போயிடும். ஐயோ பாஸ் எங்கன்னு எப்படியாச்சும் காப்பாற்றிக்க அப்படின்னு போட்டு நம்ம ஹீரோட காலில் அந்த கோல்டன் ஆர்மர் கலந்து கத்திக்கிட்டு இருப்பான். அவனுக்கு பணக்காரன்னு பேர் வைக்கலாமா இல்லை கோல்டன் ஆர்மர்னு வச்சுக்கலாமா, நீங்களே சொல்லுங்கள், நான் அப்படியே பேரை மாற்றிக்கிறேன். அடுத்து அந்த பக்கம் பார்த்தா இவங்களுக்கு ஆப்போசிட்டில் அங்கிட்டு போர்ட்டல் ஓப்பன் ஆகும். அதை பார்த்துட்டு இது என்ன அங்கே ஓப்பன் ஆயிருக்குன்னு பார்த்தா நம்ம ஸ்கார்பியன் வேறு அங்கே தனியாக நின்றுட்டு இருப்பான். ஸ்கார்பியனே நான் 2 பார்சல் அனுப்புகிறேன், அதை கரெக்டாக வெளில அனுப்பி விட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினையும் நம்ம பணக்காரனையும் பிடிச்சி அப்படியே அந்த பக்கம் தூக்கி விட்டெறிவான். நம்ம ஸ்கார்பியனை கரெக்டாக 2 பேரும் வரதையும் கேட்ச் பிடிக்கிறதுக்கு தயாராக இருக்கும். பிடிச்சிக்கடான்னு விட்டெறிவான் ஹீரோ. அவங்க 2 பேரையும் அப்பள தான் அவுட்டுன்னு சொல்லிட்டு கேட்ச் பிடிச்சிருவான். நம்ம ஸ்கார்பியனை பிடிச்ச வேகத்துக்கு அப்படியே சுற்றி அந்த பக்கம் விட்டெறிவான். ஐயோ முடிச்சு விட்டாங்க போங்கடா அப்படின்னு சொல்லிட்டு அவன் கத்திக்கிட்டே அந்த பக்கம் போர்ட்டல் பக்கம் போயிட்டு இருப்பான். போர்ட்டல்லேருந்து விழுவும் போது நம்ம போர்ட்டலுக்கு வெளியே தான் வந்திருக்கோமா அப்படின்னு அப்போ தான் அவன் ரிலேஸே பண்ணுவான். ஆமாம் ஹீரோ எங்கே காணோம் அப்படின்னு நம்ம ஹீரோவை தேடிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோவை பிடிச்சிக்கிட்டு ஸ்கார்பியனு சரி என்ன தூக்கி போடுறான் அப்படின்னு சொன்னோடனே நம்ம ஹீரோவும் தூக்கி போட்டுரும். தூக்கி போட்ட உடனே ஸ்கார்பியனு ரிட்டன் வந்துருன்னு சொல்லிட்டு ஹீரோ ஸ்கார்பியன் எடுத்துக்கிட்டு போயிட்டு இருக்கும்போதே அங்கே இருக்கிறதெல்லாம் வெடிச்சு நம்ம ஹீரோ போர்ட்டல் பக்கத்தில் போகும்போது அப்படியே நெருப்பு குழம்பு நம்ம ஹீரோ பக்கத்தில் போனோடனே வெடிச்சு ஹீரோவுக்கு நேராக வந்துக்கிட்டு இருக்கும். அதை பார்த்துட்டு ஐயோ இது பக்கத்தில் வந்து நம்ம செத்துருவோமே அப்படின்னு பார்த்துட்டு ஹீரோ என்ன பண்ணுவான், அவனோட கையில் அப்படியே ஃபயர் பவரை கொண்டு வந்து அது ஒரு பிளாஸ்டாக அந்த இது மேலே பயன்படுத்துகிறான். அந்த நெருப்பு குழம்பு வந்துச்சுல அது மேலே பயன்படுத்தி ஹீரோ அப்படியே சரன்னு அங்கே இருக்க போர்ட்டலில் வரத்துக்கு பார்ப்பான். அப்போ அங்கே இருக்கவங்களாம் அழுதுகிட்டு பிரதர் நீங்கள் செத்துட்டிக்கலாம், ஐயோ எங்கே என் ஹீரோவை காணும் அப்படின்னு அந்த பொண்ணு சோகப்பட்டுக்கிட்டு இருப்பாங்களா. 2 பேரும் அப்படியே அழுதுகிட்டு இருக்கும்போது சரன்னு இதை காற்று போனாப்புல தெரியும். என்ன அது அப்படின்னு ரியலைஸ் பண்ணி பார்த்தா நம்ம ஹீரோ தான் வெளில வந்திருப்பான். 2 பேரும் சூப்பர் வரண்டாப்புல அப்படின்னு பார்த்துக்கிட்டு இருந்தா அப்படியே வந்த வேகத்துக்கு சும்மா மாசான்னு ஒரு போஸ் கொடுத்து தலைவன் நின்றுக்கிட்டு இருப்பான். 2 பேரும் முடியாத பிரதர் உங்களுக்கு ஒன்றா
ஒன்றும் ஆகலையில நீங்கள் வந்துட்டீங்களா? ஓகே, நீங்கள் இதெல்லாம் எக்ஸ்பிளைன் எனக்கு பண்ணுங்கள். நீங்கள் எப்படி வந்தீங்க, எதனால இப்படி ஆச்சு அப்படின்னு நம்ம ஹீரோ பார்த்தாங்களா கேட்டுக்கிட்டு இருப்பாங்க. வந்தோடனே எல்லாருக்கும் நோட்டிஃபிகேஷன் போகும். நைபரின் சிட்டியில் இருக்க பாஸ் மாஸ்டரை தோக்கடிச்சிட்டாங்க. செகண்ட் வேர்ல்டு கிளியர் ஆகிடுச்சு. இது தோக்கடிச்சவங்களாம் ஜீரோ, ஹீரோயினி, அப்புறம் சுப்ரீம் ஸ்டார். இவன் வந்து அந்த சுப்ரீம் ஸ்டார் கில்டை சேர்ந்தவன் இந்த கோல்டன் ஆர்மர்னு சொல்கிறேன்னு அவன் வந்து. ஏன்னா அவன் வந்து மிகப்பெரிய பணக்காரன். அதனால் பணக்காரன்னு வச்சுக்கலாமா இல்லை கோல்டன் ஆர்மர்னு வச்சுக்கலாமா, நீங்களே சொல்லுங்கள். நீங்கள் சொல்கிறத வச்சு தான் அவன் பேரை முடிவு பண்ணணும். பிரதர் அங்கே பாருங்கள், என்னோடய பேர் வந்திருக்கு. எனக்கு இது ரொம்ப பெருமையாக இருக்குது. நீங்கள் ஒண்டி இல்லைன்னா இது நடந்திருக்காது. எனக்கு நீங்கள் மிகப்பெரிய ஒரு உதவி பண்ணியிருக்கீங்க. கண்டிப்பாக நான் அது கைமாற ஏதாச்சும் செஞ்சே தீருவேன் அப்படின்னு கத்திக்கிட்டு இருப்பான். நம்ம ஹீரோவும் பார்த்துட்டு, எப்பா நான் போயிட்டு முதல்ல இதெல்லாம் பார்த்து முடிச்சுட்டு நான் போய் ரெஸ்ட் எடுக்கிறேன்டா. நான் வீட்டுக்கு போய் ரெஸ்ட் எடுத்ததாண்டா என்னோடய உடம்பு கொஞ்சம் நிலாலாம் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ அங்கேருந்து கிளம்ப ரெடி ஆகும். நம்ம ஹீரோ ஒரு நிமிஷம் நிற்க சொல்லிட்டு ஹீரோன்னு சொல்லும், அந்த கேட்டு எங்கள் கில்டோட்ட வெளில போயிட்டான். கண்டிப்பாக உன்னை பழைய வந்து வச்சு பிளான் பண்ணிகிட்டு இருக்கணும். நீ பார்த்து பத்திரமா இரு அப்படின்னு நம்ம ஹீரோட்ட சொல்லும் போது, ஓ அப்படியா, அதை நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போதே அந்த நம்ம கோல்டன் நம்ம சொல்லுவோம், ஆமாம் சிஸ்டர், நம்ம அடுத்து நீங்கள் எங்கே போகிறீங்க, நம்ம 2 பேரும் ஒன்றா போமா அப்படின்னு கேட்கும்போது, இல்லை நம்ம தனியாக போகிறதே நல்லது அப்படின்னு நம்ம ஹீரோயின்னு சொல்லிவிடுவோம். சரி அப்போனா நம்ம அடுத்து சந்தித்தோம்னா நம்ம ஒன்றா அடுத்த மிஷன் பண்ணலாம் அப்படின்னு நம்ம கோல்டன் நம்ம சொல்லிக்கிட்டு இருப்போம். தேர்டு வேர்ல்டு அப்ரெசிங் டெத் அப்படிங்கிற ஒரு இடத்த காட்டுவாங்க. அங்கே பார்த்தா ஒரே கல்லறையாக இருக்கும். அந்த கல்லறைக்குள்ளேருந்து ஒரு கையை ஒண்டியும் முன்னாடி வரும். யாருன்னு பார்த்தா நம்ம கோல்டன் ஆர்மர். அவன் தான் வெளில வருவோம். அவன் பாய்ஸை பார்த்து, பாய்ஸ் நம்ம இங்கே அதிகப்படியாக லெவல் அப் ஆகணும். நீங்கள் உங்களால் முடிஞ்ச எல்லாத்தையும் பண்ணி லெவல் அப் ஆகுங்க. நம்ம தான் இங்கே ஃபஸ்ட்டு வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கும்போதே அவனோட கையை வச்சு யாரை மிதிப்பாங்க. உடனே எந்திரிச்சு, டேய் பைத்தியக்கார கிறுக்கு கும்முட்டையலா, எவன்டா என் காலை வச்சு மிச்சது, உங்களுக்கு கண்ணை கொண்டு பின்ன வச்சு நடக்கிற மாட்டேன், என் கையை வச்சு மிச்சு விட்டீங்கடா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது, டேய் உங்க கூட தானடா ஹீரோ வந்துக்கிட்டு இருக்கான், அவன் எங்கே ஒழுங்கு மரியாதை இங்கே வர சொல்கிறான் அப்படின்னு நம்ம கோல்டன் நம்பர் போட்டு மாட்டுவானா. அப்போ கோல்டன் நம்பர், டேய் நான் அதை ஏன்டா உன்ட்ட சொல்லணும், நான் என் பிரதரை கூப்பிட்றதுக்கு நீ என்ன முடிவு பண்ணுறது, நீ என்ன அவ்வளோ பெரிய ஆளா, முடிஞ்சா சண்டைக்கு வாடா அப்படின்னு நம்ம கோல்டன் நம்பர் அவன்கிட்ட சண்டைக்கு போவோம். அப்போ பின்னாடி நிற்கிறவனோட கை, பாஸ் கொஞ்சம் பொறுமையாக இருங்க, இவங்கெல்லாம் பழைய ஆள் மட்டும் தெரியுது, ரொம்ப திறமைசாலி மட்டும் தெரியுது, இவங்க வந்து முன்னையே இங்கே வந்து இந்த வேல்டுக்குள்ளே மாட்டிக்கிட்டு மட்டும் தெரியுது, நம்ம கொஞ்சம் பார்த்தா சுதாரிக்கணும் அப்படின்னு சொல்லும் போது, அவ்வளோ பெரிய ஆளாக இருந்தால் எனக்கு என்ன, நம்ம பேசாமல் நம்ம ஹீரோவே கூப்பிடலாமே அப்படின்னு அவன் சொல்லுவான். இல்லை நம்மளே இதை பார்த்துக்க வேண்டியதான் அப்படின்னு அவன் அரகண்டா பேசிக்கிட்டு இருப்பான் நம்ம கோல்டன் ஆர்மர். அப்படிலாம் சொன்னி கேட்க மாட்டா போலையா அப்படின்னு அவன் கத்தி எடுத்து நம்மளோட கோல்டன் ஆர்மர் ஒரு வெட்டுவான். ஆனால் அவனுக்கு எதுவும் ஆகாது. 30 லெவலில் இருந்தால் நம்ம ஆள் வெறும் 18 லெவலில் இருக்கிறதுனால அவனுக்கு எதுவும் ஆகாது. அதான் ப்ரொடக்ஷனு. ஓ உங்களுக்கு ப்ரொடக்ஷன் இருக்கா அப்படின்னா நான் அவங்கள ஒன்றும் பண்ண போகிறதில்ல, எங்களோட ஆட்கள் இருக்காங்களே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க எல்லாரையும் போட்டு அடின்னு அடிப்பாங்க நம்ம ஆட்களை. ஏன்னா அப்போயே தப்பிச்சு போயிடலான்னு பார்த்துருப்பான், இன்னொருத்தர் சொல்லியிருப்பான், அதை கேட்காம அவங்க நின்றுருப்பாங்க. ஒழுங்காக உங்களோட அந்த ஹீரோ இங்கே கூப்பிடுங்க, அப்போ நீங்கள் கூப்பிட்டீங்கன்னா உங்களை நான் விட்டுறேன், நான் சொல்கிறத கண்டிப்பாக கேட்பீங்கன்னு நினைக்கிறேன் அப்படின்னா அவன் சொல்லுவான். அப்போ தான் அங்கே இருக்க ஒருத்தன் சொல்லுவான், சார் அவங்க காசு வாங்கிட்டு காலை போட்டதில் கூலிப்படி சேர்த்தவங்க சார், நம்ம தெரியாதனமாக வந்து மாட்டிக்கிட்டோம் அப்படின்னு. அப்போ தான் அவங்க ரியலைஸ் பண்ணுவாங்க அவங்க யாருன்னு. அடுத்த சீனி நம்ம ஹீரோ கிடத்த காட்டுவாங்க. நம்ம ஹீரோ பேசிக்கிட்டு இருப்பான். ஹலோ யார் பேசுகிறது, எனக்கு ரொம்ப இப்போ பெருமையாக இருக்குது, அவன் நினச்ச நேரத்தில் எனக்கு தேவையான அமௌண்ட் அனுப்பிட்டான், ஒரு வருஷத்துக்கு நான் கவலைப்பட வேண்டியதில்லை அப்படின்னு ஹீரோ யோசிச்சுட்டு இருக்கும்போது இன்னொரு கால் வரும். அதை அட்டன் பண்ணி பேசுனா, பாஸ் எங்களை வந்து காப்பாற்றுங்க, எங்கள் பாஸ் ரொம்ப சிக்கலான நிலைமையில் மாட்டிக்கிட்டாருன்னு சொல்லுவாங்க. கோல்டன் ஆர்மர் என்ன பண்ணுவோம், நம்ம ஹீரோ காட்டி கொடுக்காம இருக்கிறதுனால இப்போ வந்து நம்ம ஹீரோவுக்கு பேவட்டமாக இருப்பறவன். நம்ம ஹீரோவை பார்த்து சொன்னதை கேட்டுட்டு, டேய் எவன்டா இது மட்டும் பண்ணது, நான் வேணா 1 மில்லியன் தரேன்டா ஒவ்வொருத்தனுக்கும், நீங்கள் என்னை விட்டுருங்கடா அப்படின்னு அவன் கத்திக்கிட்டு இருப்பான் நம்ம கோல்டன் ஆர்மர். டேய் என்னடா நம்ம என்ன பண்ணுறது, அவனோட அமௌண்ட் ரொம்ப பெருசாக இருக்குது அப்படின்னு ஒருத்தவங்க சொல்லுவானா. டேய் நம்மளோட உயிர் தாண்டா முக்கியம், நம்ம இப்போ இதோட்டி செய்யலாம், நம்ம உயிர் போயிடும் அப்படின்னு அந்த மொட்டை உட்காந்து பேசிக்கிட்டு இருப்பான் அந்த லீடர் மட்டும் இருக்கவன். அப்படியே அந்த குயின் பின்னணியில் மிகப்பெரிய பலம் இருக்குது, நம்ம இதை முடிக்காமல் பண்ணோம்னா கண்டிப்பாக நம்ம செத்து போயிடுவோம், ஒழுங்காக நான் சொல்லுதோடி கேளுங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போதே அடுத்த சீனில் நம்ம ஹீரோ இங்கே முன்னாடி வந்து நின்றுவான். அவன் வெறும் பீஸ்ட் டைமில் தான் அவனை பிடிச்சிக்கிறேன்டா அப்படின்னு சொல்லிட்டு வெறி கூட நம்ம ஹீரோ அட்டாக் பண்ண ஓடுவான். நம்ம ஹீரோ ஈஸியாக அவன் அட்டாக்லேருந்து டாச் பண்ணிவிட்டு அவன் மேலே மிகப்பெரிய ஒரு ஐஸ் அட்டாக்கை போட்டு விடுவான். ஐஸ் அட்டாக்கை போட்ட உடனே கொஞ்ச நேரத்தில் ஓஞ்சி போயிடுவோம். என்னடா அதுன்னு பார்த்துட்டு இருக்கும்போதே நம்ம ஹீரோ அடுத்து ஃபயர் அட்டாக் பண்ணுறதுக்கு தயாராகும். ஃபயர் ஃபெல் அப்படியே கேஸ்ட் பண்ணி, தம்பி வந்துட்டியா, இந்த அடுத்ததை வச்சுக்கோ, அந்த கருவிப்போ அப்படின்னு சொல்லிட்டு ஃபயர் அட்டாக் அவன் மேலே போட்டு விட்டுருவான். ஹீரோ அங்கே நிற்கிறன்னு பார்த்து சர்ன்னு கட்டுப்பாயிட்டு ஒன்று தொட்ட விடமாட்டான், ஒன்று போட்டு தரேன் அப்படின்னு பார்க்கும்போது அங்கிட்டு இருக்க ஒருத்தன் அவனோட ஆறாவை பயன்படுத்தி நம்ம ஹீரோ அட்டாக் பண்ணுறது பின்னாடி வந்துடுவான். நம்ம ஹீரோ இதெல்லாம் அப்படியே கொஞ்சம் டார்ச் பண்ணிவிட்டு அங்கிட்டு திரும்பும்போது
அவன் பார்த்து நம்ம ஹீரோ பார்த்து நீந்தானா நீந்தான் அந்த பெஸ்ட் டேமரா ஒன்றா தான் போட்ட சொல்ல சொன்னாங்களா சரி என்னால் முடிஞ்சதை போட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ அட்டாக் பண்ண வருவான். நம்ம ஹீரோ அப்படியே ஆர்மர் ஸ்கார்பியன் எடுத்து வச்சு அவனை அப்படியே தடுப்பான். ஆனால் ஸ்கார்பியனுக்கே கொஞ்சம் பின்னாடி போகிற அளவுக்கு அவன் அட்டாக் பண்ணிட்டு நம்ம ஹீரோவை மறுதிருப்பி குத்துறதுக்கு வருவான். இத்தோட நீ தொலைஞ்சிடா நீ செத்தடா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ பக்கத்தில் வரும்போது அப்படியே ஸ்டக்காகி நிற்பான். என்னன்னு பார்த்தா நம்ம ஹீரோயின் வந்து அவனை அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிருவான். இது யாரா இது நான் கதையிலே கிடையாது அப்படின்னு பார்த்துக்கிட்டு இருக்கும்போது அடுத்து நம்ம ஹீரோ அவனோட தண்டர் எலிமெண்ட்டை பயன்படுத்தி அவன் மேலே பயங்கரமான ஒரு அட்டாக் பயன் பண்ண போவான். டே இவன்ட்ட தண்டர் இருக்குன்னு இவனை சொல்லவே இல்லைடா அப்படின்னு அவன் கத்திக்கிட்டு இருக்கும் போதே பயங்கரமான தண்டர் எனர்ஜி அவன் மேலே பட்டு ஆள் அப்படியே கருவி விடுவான். அவன் என்ன முடிச்சுக்கிட்டல தண்டர் போட்டு ஆள் அப்படியே சூழ்நிலை விழுந்தாப்புல இருக்கிறதோட இந்த எபிசோடு முடியுது. இந்த எபிசோடு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா தம்ஸ் அப்புங்கிற அந்த சிம்பிளை வந்து நம்ம கமெண்டில் போட்டுவிட்டு போயிருங்க. ஓகேவா? நம்ம எக்ஸ்ப்ளனேஷன் பிடிச்சிருந்துச்சின்னா ஹார்ட்டின் எமோஜியை கமெண்ட் பண்ணிட்டு போங்க. நான் இந்த வீடியோ லாஸ்ட்டில் சொல்லியிருக்கேன். யாரெல்லாம் ஃபுல்லாக பார்க்குறீங்களோ அவங்க ஒன்றும் பண்ணுவீங்கன்னு எனக்கு தெரியும்.